திருவண்ணாமலை என்னரசே, உண்ணாமூளை பொன்னரசே, தாயோடு நிற்பவரே, தாய்பாதியானவரே. திருவண்ணாமலை திருவூடல் திருவிழா. காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் தலம்தான் இந்த திருவண்ணாமலை. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் இந்த திருக்கோயில் தேவாரப்பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலமாகும். வன்னி கொன்றை மத மத்தம் எரு கொடு கூவேளம், வன்னி கொன்றை மத மத்தம் எரு கொடு கூவேளம், பொன்னி என்ற சடையில் பொலிவேத்த புராணனா. அக்னி பர்வதம் என்றழைக்கப்படும் திருவண்ணாமலையில் அருணாச்சல மலையாக எம்பெருமான் காட்சியளிக்கிறார். அண்ணாமலை என்றால் அண்ண முடியாத, அதாவது அணுக முடியாத மலை என்று பொருள். ஈசனின் அருளின்றி எவரும் இந்த மலையை நெருங்கிட முடியாது. இன்றளவும் பல சித்தர்களும் முனிகளும் இங்கு வாழ்ந்து வருகிறார்களாம். எவரும் எளிதாக நெருங்க முடியாத அண்ணாமலையை அருணாச்சலமாய் சிவபெருமான் மலையுருவமாய் இங்கு வீற்றிருக்கிறார். இது வெறும் மலை அல்ல, ஈசனின் மறுவுருவம் என்பதே உண்மை. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றி, அடியை விஷ்ணுவும் உச்சியை பிரம்மனும் காண வேண்டும், அப்படி முதலில் யார் கண்டு வருகிறார்களோ அவரே பெரியவர் என்று கூறினார். அன்னப்பறவையாக பிரம்மனும் பன்றியாக விஷ்ணுவும் உருமாறி தேடத் தொடங்கினர். பல யுகங்கள் ஆனாலும் அவர்களால் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை. சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு இருவரும் அவரை வணங்கி நின்றனர். சிவபெருமானும் ஜோதி வடிவிலிருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்தார். அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலை. புராணங்கள் படி விஷ்ணுவுக்கும் பிரம்மதேவனுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்த தினம்தான் கார்த்திகை திருநாள். ஜோதி பிழம்பாக சிவன் தோன்றியதை உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டுமென்று விஷ்ணுவும் பிரம்மனும் சிவனிடம் கோரினர். அதன்படி ஒவ்வொரு கார்த்திகையும் நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று கூறினர். அதை நினைவுபடுத்தத்தான் அக்னி பர்வதமாக திருவண்ணாமலையின் மலை மீது தீபத்தை ஏற்றி வைக்கிறார்கள். ஒருமுறை தரிசிக்கும் பக்தர்களை தொடர்ந்து தனது சக்தியால் கவர்ந்தெடுக்கும் காந்தமலை திருவண்ணாமலை. கிருதயுகத்தில் இது அக்னி மலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும், இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது என்று புராணங்கள் கூறுகின்றன. உலகப் புகழ் பெற்ற திருவண்ணாமலை தீபம் கண்டால் மட்டுமல்ல, நினைத்தாலே மோட்சமுண்டு என்பதே இதன் தனிச்சிறப்பு. கார்த்திகை தீப திருவிழாவில் அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளுவது இங்கு மிகுந்த விசேஷம். அதனை காண பல லட்சக்கணக்கில் பக்தர்கள் நேரிலும் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தொலைக்காட்சி முன்பும் திரண்டு இருப்பார்கள். அந்த அர்த்தநாரீஸ்வரரை தரிசிப்பது தம்பதி ஒற்றுமையை மேம்படுத்தும் என்பது ஐதீகம். அதனை நமக்கு உணர்த்தும் விதமாக ஒரு நிகழ்வு உண்டு. ஒரு முறை திருக்கயிலாயத்தில் ஆழ்நிலை தியானத்திலிருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சமே இருண்டு போனது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகி தவித்தன. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகில் காஞ்சிபுரம் கம்பை நதி கரையில் மண்ணால் ஒரு லிங்கம் செய்து அன்னை காமாட்சியாக தவம் இருந்தாள். அப்படி தவம் இருக்கும் போது ஒரு நாள்
கம்பை நதியில் வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்தில் தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார் அன்னை காமாட்சி. அந்த நிமிடமே அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார். அதன் பிறகு அன்னை பார்வதி சிவபெருமானிடம், ஐயனே, நீங்கள் எப்போதும் என்னை பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடப்பாகம் தந்தருள வேண்டும் என வேண்டினார். பன்னி கொன்றை மதமத்தம் எரு கொடு கூவீளம் பொன்னி என்ற சடையில் பொலிவேத்த புராணனார். அதற்கு சிவபெருமான், திருவண்ணாமலை சென்று தவம் செய்தால் நிச்சயம் சிவனின் இடப்பாகம் சக்திக்கு உண்டு என்று கூற அவ்வாறே உமையும் தவம் செய்தாள். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி வா என அசரீரி ஒலித்தது. அதன்படி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது மேனியில் இடப்பாகத்தை அளித்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார். இதை நினைவு கூர்ந்தே திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த நிகழ்வே வணங்கும் தம்பதியருக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தும் நிகழ்வாக பார்க்கப்பட்டாலும், இதேபோல இன்னொரு நிகழ்வும் தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்தும் வைபவமாக திருவண்ணாமலையில் உள்ளது. அதுதான் திருவூடல் திருவிழா. திருவூடல் திருவிழா சிறப்பு வாய்ந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கிரிவலம் வருவதைப் போலவே ஆண்டுக்கு 2 முறை அண்ணாமலையாரும் கிரிவலம் வந்து அருள்பாலிப்பது வழக்கம். அதனை அண்ணாமலையார் திருவூடல் வைபவம் என்று இதனை அழைப்பர். முதல் திருவூடல் வைபவம் கார்த்திகை தீபத் திருநாளின் மறுநாள் நடைபெறும். இரண்டாவது திருவூடல் வைபவம் தைப்பொங்கல் திருநாளின் மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெறும். அந்த வகையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த திருவூடல் திருவிழாவின் நிகழ்ச்சிகளைத்தான் நாம் நேரலையில் கண்டு கொண்டிருக்கிறோம். குடும்பம் என்றால் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை நடக்கும் கணவன் மனைவி இடையேயான ஊடலும் கூடலும் தவிர்க்க முடியாதவை. திருவண்ணாமலையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் கூட இத்தகைய ஊடலை நடத்தியிருக்கிறார்கள் என்று இதிகாசங்களில் கூறப்பட்டுள்ளது. இதனை திருவூடல் விழா என்ற பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறார்கள். திருவூடல் விழா வைபவம் நடத்துவதற்கான அழகான ஒரு புராண வரலாறு கூறப்படுகிறது. அதாவது, சிவபெருமானின் தீவிர பக்தரான பிருங்கி முனிவர் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வழிபட மாட்டார். ஒரு முறை பிருங்கி முனிவர் சிவனை வழிபடுவதற்கு கையிலாய மலைக்குச் சென்றபோது சிவனும் பார்வதியும் சேர்ந்து அமர்ந்திருந்தனர். சிவனை மட்டுமே வழிபட நினைத்த பிருங்கி முனிவர் உடனே வண்டு உருவம் கொண்டு சிவபெருமானை மட்டும் சுற்றி வந்து வழிபட்டுவிட்டு நகர்ந்தார். இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி, என்னை வழிபடாத உனக்கு உன் உடலை இயங்கச் செய்யும் என்னுடைய சக்தி மட்டும் எதற்கு? எனவே என் சக்தியை திருப்பிக் கொடுத்து விடு என்று கேட்டு வாங்க, அதனால் நிற்கக்கூட முடியாமல் கீழே விழப்போன பிருங்கி முனிவரை சிவபெருமான் கைத்தாங்கலாக பிடித்தார். இதனால் சிவனுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் உண்டாகி அவர்களுக்குள் ஊடல் ஏற்பட்டு பார்வதி தேவி சிவபெருமானை பிரிந்து திருவண்ணாமலை ஆலயத்திற்கு வந்து கதவை பூட்டிக் கொண்டார். பிறகு பார்வதி தேவியின் ஊடலை தணிக்க சுந்தரமூர்த்தி நாயன்மாரை சிவபெருமான் தூது அனுப்பியும் வெற்றி கிடைக்கவில்லை. பக்தனுக்காக பார்ப்பதா, இல்லை என்றால் இல்லை தாலி கட்டிய மனைவிக்காக பார்ப்பதா என்று சிவபெருமான் இருதலை கொள்ளி எறும்பாக தவித்தார். இதனால் சிவபெருமான் தன் பக்தனான பிருங்கி முனிவருக்கு ஊன்றுகோல் கொடுத்து அருள்பாலித்தார். அப்போது பிருங்கி முனிவர் சிவபெருமானிடம்,
தனக்கு மோட்சம் வேண்டும் என்று வேண்டினார். பிருங்கி முனிவர் கேட்ட மோட்சத்தை அளிக்க சிவபெருமான் தயாரானார். ஆனால் ஏற்கனவே பிருங்கி முனிவருக்கு ஊன்றுகோல் கொடுத்து சக்தி அளித்ததில் வருத்தம் அடைந்திருந்த பார்வதி தேவி இப்போது அவருக்கு மோட்சமும் வழங்க சிவபெருமான் முன்வந்ததில் கோபம் கொண்டார். இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. இதனால் சிவபெருமான் மீது பார்வதி தேவிக்கு ஊடல் உண்டானது. அவர் சிவபெருமானை பிரிந்து கையிலையை விட்டு சென்று விட்டார். பார்வதி தேவியை சமாதானம் செய்வதற்காக சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவபெருமான் தூது அனுப்பினார். ஆனால் அந்த தூது வெற்றி பெறவில்லை. தனது பக்தனுக்கு உதவுவதா அல்லது மனைவியை சமாதானம் செய்வதா என்று தவித்து போனார் சிவபெருமான். இருவருமே முக்கியம் என்ற முடிவுக்கு வந்த சிவபெருமான் இரவு முழுவதும் தனியாக இருந்தார். மறுநாள் பக்தனுக்கு அருள் பாலித்துவிட்டு மீண்டும் பார்வதி தேவியிடம் வந்து அவரது கோபத்தை தணித்தார். இதனால் சிவ பார்வதியின் ஊடல் முடிவுக்கு வந்தது. இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலை திருத்தலத்தில் பொங்கலுக்கு மறுநாள் நடைபெறுவது வழக்கம். அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், சுந்தரர் மூவரும் மண்டபத்தில் எழுந்தருள்வார்கள். பின்னர் அண்ணாமலையாரும் உண்ணாமுலையம்மனும் திட்டிவாசல் வெளியே வருவார்கள். இதையடுத்து மாட வீதிகளில் 3 முறை சுற்றி வருவார்கள். சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோரை குறிக்கும் வகையில் இந்த 3 முறை மாடவீதி உலாவரும் நிகழ்வு நடைபெறும். அப்போது பக்தர்கள் மண்டகப்படி செய்து அண்ணாமலையாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்வர். அன்று மாலை சிவபெருமானுடன் பார்வதி தேவி கொள்ளும் திருவூடல் நிகழ்வு தெருவில் நடத்தப்படும். அப்போது சிவபெருமானிடம் அம்பாள் கோபம் கொண்டு கோவிலுக்குள் சென்று விடுவார். இதைத் தொடர்ந்து அவரை சமரசம் செய்யும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். உண்ணாமுலையம்மன் சமரசம் ஆகாததால் அண்ணாமலையார் தனியாக புறப்பட்டுச் செல்வார். அவர் குமரன் கோவில் சென்று அமர்ந்து விடுவார். அங்கு அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படும். அடுத்த நாள் காலை அண்ணாமலையார் கிரிவலம் புறப்படுவார். இந்த கிரிவலம் மிகவும் விசேஷமானது. கிரிவலப்பாதையில் அண்ணாமலையாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். அப்போது பிருங்கி முனிவருக்கு அண்ணாமலையார் காட்சி கொடுத்து அருள் புரிவார். அன்று மாலை அண்ணாமலையார் ஆலயம் திரும்புவார். அப்போது உண்ணாமுலையம்மனுடன் சமரசம் செய்து கொள்வார். இதனால் அன்னையின் ஊடல் தீர்ந்துவிடும். இறுதியில் அண்ணாமலையாரும் உண்ணாமுலையம்மனும் ஒரு சேர அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள். தன்னையே நம்பியிருக்கும் பக்தனுக்காக சிவபெருமான் எதையும் தியாகம் செய்வார் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தவே இந்த திருவூடல் நடத்தப்படுகிறது. இந்த திருவூடல் வைபவத்தை தரிசிக்கும் கணவன் மனைவியருக்கு இடையில் மறுவூடல் இல்லை என்பது ஐதீகம். எப்போதும் சண்டை சச்சரவுகளோடு இருக்கும் தம்பதிகள் இந்த நிகழ்வை தரிசித்தால் இல்லத்தில் ஒற்றுமை பெருகும் என்பது ஐதீகம். தென்ன என்று வரி வண்டு இசை செய்திரு பாஞ்சியம், தென்ன என்று வரி வண்டிசை செய்திரு பாஞ்சியம், என்னை யாழுடையான் இடமாக உகந்ததே, என்னை யாழுடையான் இடமாக உகந்ததே, கால காலர் கரி காணிடை மானடம் ஆடுவர், கால காலர் கரி காணிடை மானடம் ஆடுவர், மேலர் வேலை விடம் உண்டு இருள்கின்ற மிடற்றினர், மேலர் வேலை விடம் உண்டிருள்கின்ற மிடற்றினர், மாலை கோலமதி மாடம் திரு பாஞ்சியம், மாலை கோலமதி மாடமன் திரு பாஞ்சியம்,
விரிவுற்ற இரண்டினர்